ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடிக்கல் இருந்தால் அதால் இந்த மாதிரி ஒரு நசுக்கி எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நசுக்கி விதையெல்லாம் எடுத்துடக்கூடாது. விதையில தான் நிறைய சத்து இருக்குது. அதனால் விதையெல்லாம் வெளியே வராத மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்குங்க. நசுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன் நான். இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம், ஆனால் எனக்கு டைம் இல்லை சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு பூண்டையும் தோல் எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், அதுக்காக தான். நம்ம சுண்டைக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே இருத்துட்டு சுண்டைக்காயை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ சுண்டைக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். தக்காளியோட பச்சை வாசனை போகாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடக்கூடாது. அதனுடைய பச்சை வாசம் போனால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளியை. இது கூடவே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மிளகு மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. காரம் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளோட பச்சை வாசமும் போயிடுச்சு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வேகட்டும். ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து இதை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ குழம்ப நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இது கூட நாம் கரைச்சி வச்சு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியுமே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். அதுக்குள்ளே ஒரு 3 பீஸ் தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின புளி தண்ணியோட பச்சை வாசம் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்குங்க, திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. அரைச்சிட்டு இதை கூட கலந்து விட்டுக்கலாம் 1 நிமிஷத்துக்கு நல்லா. பாருங்கள், நான் வெங்காயம் வதக்கும் போதே கறிவேப்பிலை போட மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே போட்டுக்கோங்க. நான் மறந்ததெல்லாம் இப்போ போட்டுக்கிறேன். அவ்வளோதான், சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.